செல்ஃபி எடுப்போமா, ஈரோட்டில் ஒரு செல்ஃபி எடுப்போமா. இவெல்லாம் ஒரு தலைவன், தற்குறி தலைவன். டாக்டர் விஜய் வாழ்க, டாக்டர் விஜய் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க, சூப்பர் ஸ்டார் விஜய், சூப்பர் ஸ்டார் விஜய் வாழ்க அப்படின்னு கத்தனவன் கையில நீங்க ஊராட்சி மன்ற தலைவரோ, ஒரு வார்டு கவுன்சிலரோ, ஒரு மாவட்ட கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆக்குனா அவன் இந்த நாட்டை என்ன செய்வான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த 60 ஆண்டுகளாக எம்ஜிஆர் ரசிகன், ஜெயலலிதா ரசிகன், இப்படி ரசிக குஞ்சுகள்லாம் எம்எல்ஏ எம்பி ஆனதுனாலதான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்த நிலை. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாம அவங்க அரசியலுக்கு வந்தான். அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்டுல மக்களை சந்திக்கிறேன்ற பேர்ல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஆனா அங்க வந்தது மக்கள் இல்ல, விஜய் ரசிகர்கள். அந்த ரசிகர்களை சந்தித்து விஜய் அவர்கள் ஈரோட்டில் நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஆட்சி அமைச்சா என்ன செய்வோம்னு சொல்வாருன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, களத்தில் இல்லாதவர்களோடலாம் நாங்க பேச மாட்டோம் பாசு அப்படிங்கிறாரு. பாசு நாங்க பாசு தான், களத்துல இல்லாதவர்களோடுன்றீங்களே, எந்த களத்துல இல்ல? நீங்க கட்சி 2024 ஆரம்பிச்சீங்கல்ல, ஆரம்பிச்சதுல இருந்து வந்த ஒவ்வொரு தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதே 2024 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துச்சு, 2025 ஈரோட்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு. எந்த ஈரோட்ல? நீங்க கடப்பாரன்னு சொன்னீங்கன்னா அந்த ஈரோட்ல. இந்த தேர்தல் களத்துல எல்லாம் நிக்காம நீங்க எங்க போனீங்க? எல்லா தேர்தல் களத்திலையும் இன்னொரு நீங்க சொன்ன அந்த பாசு. ஈரோடு இடைத்தேர்தலா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலா, 2024 பாராளுமன்ற தேர்தலா, தேர்தல்களில் மட்டுமல்ல மக்கள் பிரச்சனைகளிலும் நின்றவர் தான் அந்த பாசு. எந்த பிரச்சனை? ஆக்கிரமிப்புன்னு சொல்லி குடியிருக்கிற வீடுகளை இடிக்கும் பொழுது அந்த மக்கள் கதறி அழுகுறாங்கல்ல, அந்த பிரச்சனை, அந்த களத்திலையும் நின்றவர் அந்த பாசு. கொரோனா காலகட்டத்துல செவிலியருக்கு வேலை கொடுத்து வேலைக்கு நிரந்தரம் பண்ணாம வேலைக்குரிய சம்பளமும் கொடுக்காம அந்த மக்கள் போராடினாங்கல்ல, அந்த போராட்ட களத்துல செவிலியர்களோடு நின்றவர் தான் அந்த பாசு. ஓட்டுநர்களும் நடத்துனர்களுக்கான அந்த பென்ஷனை, பிடிப்பு தொகையை கொடுங்கன்னு சொல்லி போராடினாங்கல்ல, அந்த போராட்ட களத்துல நின்றவர் அந்த பாசு. நமக்கெல்லாம் கல்வியை புகுத்த அந்த ஆசிரியர்கள் பணி இருக்குல்ல, ஆசிரியர்கள், பெரும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், அவர்கள் வேலையை நிரந்தரம் பண்ண கோரி அவருக்கு அந்த வேலைக்கேற்ற சம்பளம் கேட்டு போராடினாங்கல்ல, அந்த ஆசிரியர் போராட்டத்து காலத்துல நின்றவர் தான் அந்த பாசு. நம்ம நாட்டையே சுத்தமா வச்சிருக்கிற அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துல எங்களுக்கான வேலையை நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்கான ஊதியம் கொடுங்க, அது போதும்னு சொன்ன அந்த துப்புரவு பணியாளர்களோடு அந்த போராட்ட காலத்துல நின்றவர் தான் அந்த பாசு. இப்ப நடந்த அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையிலையும் தர்கா அங்க இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலில் முருகனை வழிபடுவர்கள் இந்துக்களே இல்ல, தமிழர்கள், வீர சைவர்கள் சொல்லி அந்த களத்துல நின்றவர் தான் அந்த பாசு. எங்கேயும் இல்ல, சென்னையில ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வீடுகளை இடிச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அங்கு வாழ்ந்த மக்களை வேற இடத்துக்கு தள்ளினாங்கல்ல, அப்ப அந்த களத்துல நின்று போராடியவர் தான் அந்த பாசு. ஏன் நீங்க நடிச்ச சுறா படத்துல மீனவ மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்க்கிறாங்கன்னு சொல்லி போராடினீங்களே, எப்படி? நீங்க சினிமால மட்டும்தான் போராடுவீங்களா? அந்த களத்துல நெஜத்துல போராடியவரு அந்த பாசு. அவரு பாசு, நீங்க தூசு. அவர் போராட்ட களத்தில் நின்னப்ப, அவர் தேர்தல் களத்துல நின்னப்ப உங்களுடைய பெண் நண்பர் திரிசாவை கூட்டிக்கிட்டு இன்னொரு பெண் நண்பர் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமண களத்துல போய் நின்னீங்க. திருமண களத்துல நிக்கிறதா உங்களுக்கு தெரியும். உங்க கூட்டத்துக்கு இறந்து போன 40 பேர் குடும்பத்தை வர வச்சு ஒரு ரிசார்ட்ல ரூம் போட்டு அவங்கள சந்திச்சு அங்க ஒரு களத்தை ஏற்படுத்துவீங்கல்ல, அந்த களத்தை ஏற்படுத்துறது தான் நீங்க லூசு, எங்க அண்ணன் பாசு. துப்புரவு பணியாளர் போராட்டத்துல துப்புரவு பணியாளர்கள் ஒரு 4 பேரை பணியூர் வீட்டுக்கு வர சொல்லி பார்த்து அனுப்புனீங்கல்ல, அந்த களத்தை உருவாக்குன நீங்க லூசு. அந்த அவர்கள் போராடுகிற களத்திற்கே போன எங்க அண்ணன் பாசு. இல்லாதவரோடு பேச மாட்டோமா? களம்னு பேசுறீங்கல்ல, இந்த களம்ங்கிற வார்த்தையே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்த பாஸ் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் லூசு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பக்கா மாஸ் கட்சியா? பக்கா மாஸ் கட்சி. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆங்கிலம் கலந்து பேசுறீங்களே, நீங்க வந்தா எப்படி இந்த தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் மாத்துவீங்க? முதல்ல நீங்க மாறி இருக்கீங்களா? ஒவ்வொரு முறை பேசும்போதும் முதலில் அப்படின்னு சொல்வதற்கு பதிலா ஃபர்ஸ்ட்ல, நன்றின்னு சொல்றதுக்கு பதிலா தேங்க்ஸ்,
எப்படி தமிழில் சுத்தமாக தெளிவாக தூய தமிழில் பேசக்கூட உங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி இந்த தமிழர் நாட்டை தூய தமிழர் நாட்டா நீங்க மாத்துவீங்க? கரூர்ல எவ்வளவு கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, வட மாநிலத்தவர்கள் தமிழ் பெண்களை திருமணம் செய்துவிட்டு பிள்ளைய கையில கொடுத்துட்டு ஓடிடுறான். அந்த பெண்கள் பிள்ளைய வளர்க்க முடியாம அப்ப அது ஆத்தாருன்னு தெரியாத பிள்ளைகள் கரூர்ல எத்தனை பேரு, ஈரோட்ல எத்தனை பேரு, திருப்பூர்ல எத்தனை பேர் இருக்காங்க. நீங்க ஈரோட்ல ஈரோட்டு பிரச்சனைகளை பேசி இந்த பிரச்சனைகளை நான் வந்தா சரி செய்வேன்னு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு களத்தில் இல்லாதவரோடு பேச மாட்டோம். கடப்பாறையை காலி பண்ணதான் இந்த புலி. தாய்மொழி தமிழை தமிழாகவே பேச முடியாமல் தமிழ்ல மொழியாக மாறிக்கொண்டிருக்கு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழை தமிழாகவே பேச துவங்கி. எழுதி வைத்து பேசுகிற நீங்களும் உணர்வில் பேசுகிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் ஒன்றா? உங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் தேசிய அரசியலில் வாசு தருதலைகளையும் தற்கொலைகளையும் அரசியல் அனாதைகளையும் இணைக்கிற நீங்க ஒரு தூசு. விஜய், நீங்க ஒரு தூசு தான். எங்களுக்கு இப்பதான் தெரியும் நீங்க ஒரு தற்கொலைகள், தவக்கலைகள்னு. ஆனா உங்கள் படத்தை 40 ஆண்டுகளாக உங்கள் படத்தை ரிலீஸ் செய்தாங்கல்ல, அந்த வெளியிட்டாங்கல்ல, அந்த திரையரங்குகள், அந்த திரையரங்கு முதலாளிகளுக்கு முன்பே தெரியும் உங்க ரசிகர்கள் தற்குறிகள், தவக்கலைகள். எப்படி கவுண்டர்ல பல்பு உடைக்கிறது, கவுண்டர்ல தடுப்பு கட்டைகளை உடைக்கிறது, திரையரங்குக்குள்ள திரையை வெடி வைத்து எரிப்பது, நாற்காலிகளை கிழிப்பது அப்படின்னு அவர்கள் அன்றே இந்த தற்குறி வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஏதோ நமக்கு வருமானம் வருதுன்னு அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் அமைதியா போயிட்டாங்க. ஆனா நாங்க அமைதியா போக முடியாது. ஏன்னா அழிய போறது எங்கள் தாய் நாடு, எங்கள் தாய் நிலம். மீட்பதற்காக நாங்க கண்டிப்பான முறையில குரல் கொடுப்போம். அது மட்டுமல்ல, மதுரை மேலூர்ல டங்ஸ்டன் போராட்டம், பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம், மேல்மாநில விவசாயிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடெங்கிலும் பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து போராட்டங்களிலும் உணர்வோடும் உரிமையோடும் கலந்து கொள்பவர் தான் அந்த பாசு, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். போராட்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு தற்குறிகளை தமிழ் மொழினா என்ன, தமிழ் கலை இலக்கிய பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், இப்படி வளம்னா என்னென்று தெரியாத, இருந்தும் உங்கள் கட்சி கொள்கை தலைவர்களை கூட யார் என்று தெரியாத தற்குறிகளையும் தவக்கலைகளையும் வைத்துத்தான் நீங்கள் இந்த அரசியலை கட்டமைக்க பார்க்கிறீர்கள். தவிடு பொடியாகும் இந்த அரசியல் 2026 தேர்தல் களம் அதை உறுதி செய்யும். நன்றி உறவுகளே. மீண்டும் இந்த விஜய் அரசியலை தோலுரித்து காட்டுவோம் அடுத்த காணொளியில்.